பிரியா என்னால் நம்ப முடியல. ஹரியா இப்படி மாறிட்டான். எனக்கு தெரியும் ஸ்டெஃபி, உன்னால் நம்ப முடியாதுன்னு. ஏன்னா இங்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறது நான் தான், நீ இல்லை. இல்லை, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அவனுக்கு ஃப்ரெண்டா? போய் யாருன்னு பாரு. பிரியா உள்ளதா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்குல்ல? நீயாவது சொன்னியே. சரி, எனக்கு போதும், கிளம்புறேன். உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் சண்டை நடக்க தான் போகுது. சாப்பிடுங்க. நீ சொன்னது என்னவோ கரெக்டு தான். நம்ம டெய்லி சண்டை மட்டும்தான் போட்டுட்ருக்கோம்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி தானே? சரி, சாப்பிடு. நம்ம அப்புறம் பேசுகிறோம். பெருசாக என்ன சொல்லிட போகிற? எல்லா தப்பும் என் மேலே தான், அதானே சொல்ல போகிற? பிரியா, நான் பேசலாம்னு சொன்னது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக, ஒன்றை கார்னர் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இது ஏன் வர மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுதான். சரி, நீ என் கூட பேசி கடைசியாக எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 5லேருந்து 6 நாள் இது மாதிரி நமக்குள்ளே நடந்தது. ஒரு 10-15 தடவை. இங்கே தப்பு உன் மேலே ஏன் மேலேன்றதை தாண்டி ஒரு தடவையும் நமக்குள்ளே சண்டை வரும்போது ரோட்டில் போகிற ஏதோ ஒரு நாயை கூட்டின்னு வந்து பேசுறதுக்கு நீ ஏன்டி ஏன் மூஞ்ச பார்த்து பேச மாட்டேற, கேட்க மாட்டேற, சொல்ல மாட்டேன்? இவங்களா வருவாங்களாம், மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்களாம், ஆனால் நாங்கள் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, என்ன ட்ரை பண்ணுறேன் புரியல எனக்கு. நான் என்ன அப்படியே வானத்தில் இருந்தா குதிச்சிட்டேன்? நீ கோவமாக இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, சூடாகிறியா, மூடாகிறியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? நானும் மனுஷன் தாண்டி, சொன்னாதாண்டி புரியும். ஒத்துக்கிறேன், நானும் வேலை வேலை வேலைன்னு முந்தி மாதிரி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல தான். ஆனால் இதெல்லாம் எங்கே ஒன்று சந்தோஷமாக வச்சுக்க முடியாமல் போயிடுமோன்ற பயம்தான். அது கூட இதை வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.